அண்ணாமலை போட்ட போடு காணாமல் போன விஜய். பனையூரில் நடந்த அவசர மீட்டிங். தமிழகத்தில் மக்களுக்கு எதிரான எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதற்கெதிராக முதல் குரல் கொடுக்கும் தலைவராக இருந்து வருகிறார் அண்ணாமலை. அதன் காரணமாகவே திமுக ஆட்சியில் நடக்கும் ஒவ்வொரு அவலங்களுக்கு எதிராக அறிக்கை வெளியிடுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் டெல்லி மேலிடத்துக்கும் அவர் புகார் அளித்து வருகிறார். அண்ணாமலையின் இந்த அதிரடி அரசியல் காரணமாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவே பின்தங்கியுள்ளது. அதன் காரணமாகவே அண்ணாமலையின் அரசியலை தாக்குப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக தற்போது அதிமுகவின் ஐடி விங்கும் பெரிய அளவில் களமிறக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி அதிமுகவுக்கும் பெரிய அளவில் டஃப் கொடுத்து வரும் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளுமே பின்தள்ளி திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியதிலிருந்தே ட்விட்டரில் அறிக்கை மட்டுமே கொடுத்துவிட்டு அமைதியாகிவிடும் விஜய் கடந்த 2-3 தினங்களாக அமைதி காத்தவர் நேற்றுதான் இதற்கு எதிராக ஒரு கடிதம் வெளியிட்டுள்ளார். அதில் வழக்கம் போலவே தமிழ்நாட்டில் நடக்கும் பாலியல் குற்றங்கள் வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறேன். ஆட்சியாளர்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் எந்த பயனும் இல்லை என்ற ஒரு கடிதத்தை வெளியிட்டு இதை மக்கள் மத்தியில் பரப்புமாறு கட்சியினருக்கு கூறிவிட்டு தன்னுடைய பனையூர் அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டார் விஜய். ஆனால் இந்த விவகாரத்தில் அண்ணாமலை ஆரம்பத்திலிருந்தே திமுகவுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் கடுமையான எதிர்வினை ஆற்றி வருவதால் விஜய் கட்சியின் முக்கிய புள்ளிகள் ஒரு அவசர மீட்டிங் நடத்தியிருக்கிறார்கள். அப்போது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்வதில் பாஜகவின் அண்ணாமலை தான் முதல் நபராக இருக்கிறார். அதனால் அவரை மிஞ்சி அரசியல் செய்தால்தான் நம்மால் திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்ய முடியும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்று விஜயிடத்தில் கூறியுள்ளார்கள். அதன் பிறகுதான் நேற்றைய தினம் தனது கைப்படவே எழுதிய ஒரு கடிதத்தை வெளியிட்டுள்ளார் விஜய். அந்த வகையில் இதுவரை அண்ணாமலையை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்த விஜய் இப்போது அவரது அதிரடியான அரசியலை பார்த்து மிரண்டு போயிருக்கிறாராம். அண்ணாமலையை தாண்டி எப்படி நம்மால் திமுகவுக்கு எதிர்வினை ஆற்ற முடியும்? திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்ய முடியுமா? அப்படி நாம் செய்யும் அரசியல் எடுபடுமா என்பது தெரியாமல் அவர் புலம்பி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தற்போது தமிழக அரசியலை எடுத்துக்கொண்டால் அண்ணாமலை சீமான் இருவருமே கடுமையாக பேசக்கூடியவர்கள். திமுகவை வெளுத்து வாங்கி வருகிறார்கள். அதிலும் அண்ணாமலை எடுத்துக்கொண்டால் எதிர்க்கட்சியான அதிமுகவை விட அரசியல் களத்தில் ஆடித்தாடி கொண்டிருக்கிறார். சர்வதேச அரசியலுக்கு பிறகு அவருடைய அரசியல் பாணியே மாறியிருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சாட்டியடி போராட்டம் நடத்தினார் அண்ணாமலை. குறிப்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காமல் முக்கிய புள்ளிகளை மறைக்கிறது. மாணவி பாதிக்கப்பட்டதை பற்றி கவலைப்படாமல் எஃப்ஐஆரை வெளியில் கசிய விடுகிறார்கள். இதன் பின்னணியில் ஏதோ மர்மம் நடக்கிறது என்று திமுகவை ஆட்டம் காண வைத்தார். இதனால் இதுவரை திமுகவை நாங்கள் வீழ்த்தப் போகிறோம், 2026 தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம்தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்றெல்லாம் தனது அறிக்கைகளில் தெரிவித்து வந்த விஜய் இப்போது அண்ணாமலையை போன்று திமுகவை எதிர்த்து அவரை மிஞ்சிய அரசியலை தன்னால் செய்ய முடியாது போலிருக்கே என்று பெரும் கவலையில் ஆழ்ந்திருக்கிறாராம். ட்விட்டரில் அறிக்கை வெளியிட்டு மட்டுமே தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்பதையும் அவர் புரிந்து கொண்டுள்ளாராம். அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அண்ணாமலை செய்த அரசியல் திமுகவை விட நடிகர் விஜயைத்தான் மிகப்பெரிய அளவில் கலங்க வைத்துள்ளதாம். இப்படி அதிரடியான அரசியல் செய்யும் இவர்களுக்கு மத்தியில் நம்முடைய கேரவன் அரசியல் எடுபடுமா என்ற மிகப்பெரிய சந்தேகம் தற்போது விஜய்க்கு ஏற்பட்டிருப்பதாகவும் தமிழக வெற்றி கழக வட்டாரங்களில் ஒரு செய்தி கசிந்திருக்கிறது.